ஹாங்காங் வரலாறு அதன் புவியியல் அமைப்பு, காலனித்துவ அனுபவம் மற்றும் கலாச்சார பல்வகைமையால் உருவாக்கப்பட்ட ஒரு ஈர்க்கும் கதை. இதோ ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். ஆரம்ப வரலாறு. களங்காலம். கருப்பு யுகம் மற்றும் வெள்ளிக்காலத்தில் மனிதர்கள் ஹாங்காங் பகுதியை வசித்ததாக தொல்லியல் ஆதாரங்கள் காட்டுகின்றன. சீன பேரரசு கிமு 206 முதல் 220. கின் மற்றும் ஹான் வம்ச ஆட்சி காலங்களில் ஹாங்காங் மீன்பிடிக்கும் மற்றும் உப்பு தயாரிக்கும் கிராமமாக இருந்தது. காலனித்துவ காலம் 1841 முதல் 1997 முதல் போதைப் பொருள் போர். 1839 வர்த்தக சண்டைகளை தாண்டி பிரிட்டன் சீனாவுடன் போராடியது. ஹாங்காங் பிரிட்டனுக்கு சொந்தமானது. 1842 நாங்கிங் ஒப்பந்தத்தின் கீழ் சீனா ஹாங்காங் தீவை பிரிட்டனுக்கு கொடுத்தது. பின்னர் கோவ்லூன் தீபகற்பம் மற்றும் புதிய பிரதேசங்கள் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் வந்தன. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஹாங்காங் ஒரு முக்கிய வர்த்தக துறைமுகமாகவும் நிதிமயமாகவும் மாறியது. இரண்டாம் உலகப் போரின் போது ஹாங்காங் ஜப்பானிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஜப்பான் தோற்கடித்த பின்னர் பிரிட்டன் மீண்டும் ஆட்சியை மேற்கொண்டது. 1970களில் இது ஒரு உலகளாவிய நிதி மற்றும் வர்த்தக மையமாக மாறியது. பிரிட்டன் மற்றும் சீனா 1997 ஹாங்காங் கையளிப்பு குறித்து ஒப்பந்தம் செய்தன. இன்று ஹாங்காங் கிழக்கு மற்றும் மேற்கு கலாச்சாரங்களை ஒருங்கிணைத்து தனது அனுபவ வரலாற்றால் உருவான தனித்தன்மையான அடையாளத்துடன் ஒரு உலகளாவிய நிதி மையமாகவும் ஆசியாவின் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது.